இட்லி தோசைக்கு எப்பவும் சட்னி செஞ்சு போர் அடிச்சிருச்சா? அப்போ இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஸ்டைலில் சொரக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ மசாலா எல்லாம் பச்சை வாசம் போன அளவுக்கு நல்லா வதக்குனது. 1/4 கப் அளவுக்கு பாசிப்பயிரை 2 தடவை கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அதை ஒரு லேசாக கிளறி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு சொரக்காயை தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் வந்தது இறக்கி சூடாக இட்லி தோசை கூட சாப்பிட்டோம்னா வேற லெவலாக இருக்கும். இது சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு சீக்கிரமாக முடிச்சிடலாம். நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.